அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். தமிழ் எண்ணியல் ஜோதிட பிரகாரம் சொல்லப்படுகிறது. இதுக்கு நவக்கிரக தமிழ் எண்ணியல் ஜோதிடம் என்று பெயர். வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஸ்தானம் என்பதை சொல்லப்பட்டு வருகிறது. இது நவக்கிரக தமிழ் எண்ணியல் பிரகாரம் அனைத்து வார்த்தைகளுக்குமே நான் ஒரு வார்த்தைக்கு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டு அதனுடைய விதி எண்ணை சொல்லப்பட்டும் அதன் தொடர்பாக அதனுடைய ராசி அதனுடைய சாணப்பழைய எல்லாமே சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அதாவது புலர்ந்து அப்படின்னா விடிந்து, புலர்ந்தது விடிந்தது என்ற அர்த்தம். புலர்ந்துக்கு 5 எழுத்து. அதற்குரிய எண்களிடம் 2, 4, 9, 5, 9 இதெல்லாம் கூட்டினாக்க 29. அதோடைய விதி என்கிறது 2. புலர்ந்து 2ஆம் இடத்தை குறிக்கிறது. 2ஆம் இடத்தை குறிக்கிறது. புலர்ந்தது விடிந்தது என்ற அர்த்தமாகிறது. அதனால் இந்த எண்களிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு புலர்ந்து விடிந்து, புலர்ந்தது விடிந்து. யாரும் புலர்ந்துன்னு சொல்ல மாட்டாங்க, விடிந்துன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மன்றத்தின் மூலமாக அது புலர்ந்துன்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் விடிஞ்சதுன்னு தான் சொல்லுவோம். அந்த காலத்தில் தமிழ் சொற்களில் புலர்ந்து என்ற ஒரு வார்த்தை விடிந்து என்று அர்த்தமாகிறது. முடை, முடைக்கு 2 எழுத்து. முடைக்கு 3 எழுத்து. 3, 9, 12. அதோடைய விதி என்கிறது 3. புலால் நாற்றம், முடை என்ற புலால் நாற்றம், புலால் நாற்றத்தை குறிக்கிறது. முடை என்றால் புலால் நாற்றம். ஆனால் புலால் முடைக்கு புலால் நாற்றம்னு பேர். நாற்றம் முடை என்றால் புலால் நாற்றம். நாற்றடித்த பூமின்னு பேர். நாற்றடித்த வாய்க்கால்னு பேர். அடுத்தது அண்ணா என்ற 3 சொல் என்ற ஒரு சொல். அண்ணா என்ற சொல். அண்ணாவுக்கு 3 எழுத்து. 1, 3, 4 இதெல்லாம் கூட்டினாக்க 8. அண்ணா என்று சொல். அது ஒரு மேலோன வார்த்தை. அதுதான் உலகம். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, அண்ணா என்ற ஒரு 3 எழுத்துக்கு ஒரு அடிப்படையாக வாழ்ந்து காட்டி அரசியலிருந்து அவர் இயற்கை அடைந்து விட்டார். அண்ணாகவே அவர் இருந்து சாதித்து காட்டிவிட்டார். அவர் பேர் அண்ணாதுரையாக இருந்தாலும் அண்ணா என்ற சொல்லுக்கு ஒரு மேலோன், ஒரு மிக உயர்ந்தவர், மிக பரந்தவர் என்று அவர் அந்த பெயருக்கு ஒரு அச்சாரம் காட்டி தந்துவிட்டு அவர் முதல்வராக இறந்துவிட்டார். அண்ணா. ஏன்னா நம்ம அண்ணன் தம்பியிலேயே அண்ணாங்கிறோம், பக்கத்துல அண்ணாங்கிறோம், யார் எடுத்தாலும் அண்ணாங்கிறோம். அந்த வார்த்தைக்கு பாருங்கள், அறிஞர் அண்ணாதுரை அண்ணா என்ற சொல்லுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து வச்சிருக்காரு. அண்ணா அதான் பிறப்பில் எதுவுமே மாறாது. ஒரு உயர்ந்த சொல்லுங்கிறது உயர்ந்த இடத்தை காட்டும்படி வாழ்ந்து காட்டுவார்கள். அதான் அண்ணா என்ற சொல் அர்த்தம் மேலோன். மிகவும் பிரதிநிதியான வார்த்தை அது. இந்த கிராமத்தில் உள்ள பிரதிநிதி சொல்லலாம், அவங்க பிரதிநிதியாக இருக்கலாம்.
ஆனால் அண்ணா என்ற ஒரு 3 எழுத்து, மேலோன் என்ற அர்த்தம், கீழோனுக்கு இடமே இல்லை. அண்ணா. அப்போ ஆங்குக்கு 3 எழுத்து வருகிறது. 3 எழுத்து 8 8 3. ஆங்கு என்றால் ஆசைன்னு பேர். ஆங்கு என்றால் ஆசை. 8 8 3 அதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதனுடைய விதி என்கிறது 1. ஆங்குன்னு ஆசை, ஆசையை குறிப்பிடக்கூடியது. நமக்கெல்லாம் தத்துவமான வார்த்தைகளுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த காலத்தில் தத்துவமான ஒரு வார்த்தைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை இன்று நிலைமைக்கு நம்ம தத்துவம்னு சொல்லி கொண்டு வருகிறோம். ஆங்கு என்றால் அது ஆசை. ஆசை என்றால் தான் தெரியும் ஒழிய ஆங்கு என்றால் தெரியாது. சில இலக்கியம் பேசக்கூடியவர்களுக்கு அது ஒரு மன்றத்து மூலமாக தான் சொல்லுவாங்களே ஒழிய ஆங்குங்கிறது உண்மையிலே அதை வெளிப்படையாக சொல்ல மக்கள் மத்தியில் பேசும்போது சொல்ல மாட்டாங்க. ஆங்கு என்றால் ஆசை. கோல். அடுத்தது கோல். கோலுக்கு 2 எழுத்து. 6 1 7. கோல் 7. இதனுடைய எண்களிடம் 7. கோலுக்கு எண்கிறது விதியன் 7. கோல்னா கொம்பு. கொம்பு. கோல்னா கொம்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் கோல்னு சொல்லியிருப்பாங்க. அது கொம்புன்னு நம்ம இப்போ சொல்கிறோம், இவ்வளோதான். ஆனால் அது கோல் என்பது அது பழைய சொற்கள், தொன்மையான சொற்கள். அது தற்காலிகம் நம்ம உலகத்தில் கொம்புன்னு சொல்கிறோம். கொம்பு. ஆட்டுக்கு கொம்பு, மாட்டுக்கு கொம்பு, எருமைக்கு கொம்பு, காட்டு எருமைக்கு கொம்பு, இப்படிலாம் கோல், கொம்பு அப்படின்னு அர்த்தம். கோல் அடிக்கிற குச்சியும் சொல்லலாம், பஸ்தா தடின்னு சொல்கிறான். இதெல்லாம் கோல். கோல்னா கொம்பு. அடுத்தது எச்சை. எச்சம் 4 எழுத்து. 4 9 3 7. இதெல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்கிறது 5. எச்சம். எச்சம் என்றால் என்ன? எச்சம்னா குறை. எச்சல், எச்சம் இதெல்லாம் குறையான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். அது குறை உடைய வார்த்தை. எச்சம் என்றால் குறை. அந்த குறை 5வது விடத்தை தத்துவ ரீதியாக எச்சத்துக்கு 5வது விதியினை குறிக்கிறது. ஆனால் குறை அப்படிங்கிற அது வேறு எண்ணினத்திலையும் வரும், வேறு ஸ்தானமாகவும் வரும். ஆனால் எச்சம் அது ஒரு குறை. அது நாகரிகமாக குறைன்னு சொல்லிட்டாங்க. எச்சம். எச்சம்னா வாசல் கடந்தாலும் ஒரு அசிங்கம் கடந்தாலும் அதுக்கும் எச்சம் தான். அது குறைன்னு தான் அது அர்த்தம் சொல்ல முடியும். பராமரிப்பு இல்லாதது எச்சம், குறை. அலி. அலினா 2 எழுத்து. 1 8. இதெல்லாம் கூட்டினாக்கா 9. அலி, அன்பு. அலி என்ற சொல்லுக்கு அன்பு என்று காட்டப்படுகிறது. அன்புக்கு அலி, அல்லல்ல குறையாத செல்வம்னு சொல்ல முடியாது, அந்த அலி. அலி 9வது ஸ்தானத்தை குறிப்பிடுகிறது. அது அன்பை குறிக்கிறது. அலி என்றால் அன்பு. அள்ளி கொடுக்குறதும் அன்பு தான், அன்பாக பேசுகிறதும் அன்பு தான். இதெல்லாம் அலி ஒரு இலக்கிய சொல் பிரகாரம் சொல்லப்படுகிறது. அது அன்பு. அலி அழிக்கின்றது அப்படிங்கிறோம்னா அதுதான் அன்பு. கிரி. கிரி. கிரி 2 எழுத்து. 1 2 9 11. அதன் விதி என்கிறது 2. கிரி என்றால் பொய். பொய் என சொல்லப்படுகிறது. கிரி என்பது பொய். அந்த காலத்தில் கிரின்னா பொய். அது நாளடைவில் அது அப்படியே நாளுக்கு நாள் மனிதனுடைய வார்த்தை மூலமாக மாறிவிடுகிறது. கிரி என்றால் பொய். நகை. நகைக்கு 2 எழுத்து. 8 5. அதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதனுடைய விதி என்கிறது 4. நகை. நகை என்ற விரிதல்னு அர்த்தம். அந்த காலத்தில் நகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது விரிதல் சொல்கிறோம். இந்த காலத்தில் அது பவுனுன்னு சொல்கிறோம். நகையை பவுன்னு சொல்கிறோம்.
விரிதல், விரிந்து கொடுத்தல் அப்படிங்கிற வார்த்தையாக குறிக்கிறது நகை, விரிதல். இப்போ நகைக்கு 4வது எண்கணிதம் சொல்லப்படுகிறது பதம். பதம் 3 எழுத்து 9 9 7 பதம். இதெல்லாம் கூட்டினாக 23. அதில் விரிங்கிறது 5. பதம் தரம், நல்ல தரம், பதமாக இருக்குது. அல்வா எல்லாம் பதமாக கிட்டினா தான் நல்லாயிருக்கும். பதம் கெட்டு போனால் கெட்டியே இருக்கும், இல்லை தொய்ன்னு இருக்கும். எதையுமே பதமாக செய்ய வேண்டும். அதான் பதம் என்பது தரமான ஒரு பொருள். மிக்சர், காராசுகள் இதெல்லாம் தரமாக செய்யணும். வடை, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சரியான முறை பதமாக செய்யணும். பதமாக செய்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கு தரம், பதம் தரத்தை குறிக்கிறது. அப்போ பதம் 5வது எண்ணினத்தை 5வது சாணத்தை காட்டுகிறது. திரு 2 எழுத்து. திரு என்றால் அழகுன்னு சொல்கிறோம், திரு என்றால் அன்புன்னு சொல்கிறோம், திரு என்றால் எவ்வளோ வார்த்தைகள்லாம் சொல்கிறோம். திருவுக்கு 2 எழுத்து. அதோட எண்ணினது 8 5. இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அது விரிங்கிறது 4. திரு என்றால் செல்வத்தை குறிக்கிறது. திரு செல்வம். அதாவது தான் யாருக்குமே எல்லாத்துக்குமே ஒரு கடுதாசு தபால் போடுறோம், கடுதாசு போடுறோம் அப்படின்னாலே திரு. ஒரு மேடையில் நின்று மந்தத்தார்கள் பேசும்போது உயர் திரு அப்படின்னு சொல்கிறோம். திரு மேன்மைக்குரியவர் திரு அப்படின்னு சொல்கிறது திரு. திரு என்றால் செல்வம். திரு என்ற வார்த்தை செல்வத்தை குறிக்கிறது. அதில் விரி என்கிறது 4. மங்கை. மங்கைனா நம்ம எல்லாத்தையும் தான் சொல்கிறோம், பெண்களை எல்லாத்தையுமே சொல்கிறோம். அது மங்கை அப்படித்தான். மங்கை 3 எழுத்து. 1 8 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதில் விரி என்கிறது 5. மங்கை 5ஆம் இடத்தை குறிக்கிறது. மங்கை என்றால் புதல்வி. அதான் மங்கை என்ற சொல் புதல்வியை குறிக்கிறது. அது 5ஆம் இடத்தை காட்டுகிறது. சரிங்களா? இது வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எழுத வள்ளுவர். நன்றி, வணக்கம்.